வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான சனிக்கிழமையில் நித்திய சகாய தாயாகிய நம் அன்னை மரியாவின் பாதங்களில் நாம் பணிந்து நிற்கின்றோம். விசுவாசத்தில் மூழ்கி இருக்கும் இந்த நேரத்தில் நம் கண்கள் இயேசுவை பிணைத்துள்ள அன்னையின் கரத்தையே நாட வேண்டும். சகாய மாதாவே, தாயே, உமது வல்லமை நிரூபிக்கப்பட்டது, உமது அன்பு எல்லையற்றது. உலகமே கைவிட்டாலும், நம்பிக்கை இழந்தாலும், மருத்துவ உலகம் முடியாது என்று சொன்னாலும், உமது மைந்தன் இயேசுவின் வல்லமையை உமது பரிந்துரையின் மூலம் பெற்றுத்தரும் சக்தி உமக்கு உண்டு. முழு நம்பிக்கையோடும் ஆழமான பக்தியோடும் நாம் இந்த இரக்கத்தின் அன்னையை நோக்கி மன்றாடுவோம். தாயே, நீர் தொட்டால் எல்லாம் நடக்கும். வாரும், எங்களுக்கு சகாயம் செய்யும் சகாய மாதாவே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அளவில்லாத இரக்கத்தின் மாதாவே, நித்திய சகாய தாயே, மாசற்ற தூய கன்னிகையே, உமது தெய்வீக கருணையின் காலடியில் மிகுந்த தாழ்மையோடும் உறுதியான விசுவாசத்தோடும் நாங்கள் முழந்தாளிடுகின்றோம். சோதனைகள், நோய்கள் மற்றும் வேதனைகள் நிறைந்த இந்த உலகில் நீர் மட்டுமே எங்கள் அடைக்கலம் என்றும் எங்களின் நம்பிக்கை நீரே என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இன்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு இடைவிடாத உதவி செய்பவள் நீரே. தாயே, இப்போது நாங்கள் எல்லா நோயாளிகளையும் உம்மிடம் ஒப்புவிக்கின்றோம். படுக்கையில் துன்பப்படுவோர், நம்பிக்கை இழந்து கண்ணீர் விடுபவர்கள், கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவம் கைவிட்ட நிலை மற்றும் பெயர் தெரியாத வலிகளால் வாடுவோர் அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் இயேசுவை கையில் ஏந்தி இருக்கும்படியே இப்போது அவர்களுடைய நோயின் பாரத்தையும் நீர் தாங்கிக் கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஓ எங்கள் நம்பிக்கையின் அன்னையே, உம்முடைய மைந்தனாகிய இயேசு நோயுற்றவர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை விரட்டியடித்தார், நடக்க முடியாதவர்களை நடப்பித்தார் என்பதை நாங்கள் அறிவோம். உம்முடைய வல்லமை மிக்க பரிந்துரையை நாங்கள் வேண்டுகின்றோம். உமது தெய்வீக கரம் நோயாளிகளின் உடல் முழுவதும் தொடட்டும். இரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள், ஒவ்வொரு அணுவிலும் உள்ள குறைபாடுகள், புற்றுநோய் செல்கள் மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களின் ஆதிக்கம் அனைத்தும் உமது அற்புத செயலால் இன்றே குணப்படுத்தப்படட்டும். நோய்களுக்கான தடைகள் அனைத்தும் உமது வல்லமையின் மூலம் உடைக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் தாயே, நோயின் வேதனையால் சோர்ந்து போன அவர்களின் உள்ளங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் அருளும். எனக்கு ஏன் இந்த வலி என்று கலங்குவோரின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அவர்கள் இந்த பாடுகளை உமது மைந்தன் இயேசுவின் சிலுவை பாடுகளோடு இணைத்து ஆன்ம ரட்சிப்பிற்காக சமர்ப்பிக்க உமது பக்தியான மனப்பான்மையை தந்தருளும். தாயே, உமது வல்லமையால் அற்புதங்கள் நிகழும். பல நாட்களாக படுத்திருந்தோர் எழுந்து நடக்க அருள் தாரும். இருளில் இருந்த கண்களுக்கு பார்வை திரும்ப வேண்டும். பலவீனமானவர்களுக்கு மீண்டும் பலம் கிடைக்க வேண்டும். இந்த அற்புத சுகத்தை காணவும் அதன் மூலம் உமது மைந்தன் இயேசுவின் மகிமையை அனைவரும் அறியவும் எங்களுக்கு அருள் செய்யும். நித்திய சகாய தாயே, இந்த அற்புதமான சுகம் கிடைப்பது உறுதி என்ற முழு நம்பிக்கையுடன் உமது திருக்குமாரனுடைய வல்லமையிலும் உமது இரக்கத்திலும் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். நாங்கள் சுகமடைந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழவும் உமக்கு பணி புரியவும் என்றென்றும் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் வரம் தாரும். மாசற்ற தாயே, நித்திய சகாய மாதாவே, அன்பு நிறைந்த உமது பாதம் சரணாகதி.
என் கவலைகளின் பாரத்தையும் குழந்தை வரம் வேண்டி நான் சிந்திய கண்ணீரையும் காணும் ஒரு தாய் நீரே. இந்த சனிக்கிழமை விடியலில் உமது நித்திய சகாயத்தின் கீழ் நான் தஞ்சமடைகின்றேன். தாயே, எனக்கு குழந்தை இல்லையே என்ற வேதனையை நீக்க வாரும். விவிலியத்தில் தாமதமான ஆசீர்வாதமாக சாராளையும் அன்னாளையும் நீர் நினைவு கூர்ந்தது போல இன்று என்னையும் நினைவு கூரும். என் மீது கருணை கொண்டு என் குடும்பத்தில் உள்ள துன்பத்தை அகற்றும். மருத்துவ உலகின் அனைத்து குறைபாடுகளையும் தடைகளையும் உமது மைந்தன் இயேசுவின் வல்லமையால் நீங்க செய்யும். உமது ஆரோக்கியம் அளிக்கும் கரம் என் கருவறையை தொட்டு அதை புது வாழ்வுக்கான தோட்டமாக மாற்றும். அன்னையே, எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அந்த குழந்தையை நான் உமது அன்பின் பாதையில் விசுவாசத்திலும் நற்குணத்திலும் வளர்ப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். என் தவிப்பை போக்கி என் ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் உமது இரக்கத்திற்காக நான் காத்திருக்கின்றேன். உமது பரிந்துரையால் என் மழலை விரைவில் என் மடியில் தவழும் என்ற நம்பிக்கையுடன் உமக்கு நன்றி சொல்கின்றேன். நித்திய சகாய தாயே, எனக்கு சகாயம் செய்யும். இரக்கத்தின் அன்னையே, உடல் நோய்கள் நீங்க நீரே சகாயம் செய்கிறீர். அதே போல ஆன்மாவை நசுக்கும் கடன் சுமைகளின் பாரத்திலிருந்து விடுதலை வேண்டி இன்று உமது திருவடிகளை நாடி வருகிறோம். பயம் வேண்டாம், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் தாயே, இந்த நிதி நெருக்கடியால் ஏற்பட்ட வேதனையையும் மன அழுத்தத்தையும் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் நீர் அறிவீர். தாயே, உமது மைந்தன் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தவர். அந்த அற்புதத்தின் வல்லமையை உமது பரிந்துரையின் மூலம் நாங்கள் இன்று வேண்டுகிறோம். எங்கள் வருமானம் குறைந்திருந்தாலும் அதை நீர் ஆசீர்வதியும். எங்கள் தேவைகள் பெரிதாக இருந்தாலும் அதை நீர் சந்திக்கும் இரக்கத்தை வெளிப்படுத்தும். நாங்கள் கடனில் மூழ்க காரணமான எங்களுடைய வீண் செலவுகள், தவறான முடிவுகள், பேராசை போன்ற பாவங்களை இப்போது உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை மன்னித்து இனிமேல் கடவுளுக்கு உகந்த விதத்தில் எங்கள் நிதியை நிர்வகிக்க ஞானத்தையும் தெளிவையும் சிக்கனத்தையும் எங்களுக்கு தாரும். ஓ சகாய மாதாவே, எங்கள் குடும்பத்தின் நிதி சுமைகள் அனைத்தும் நீங்கி போக உமது வல்லமை மிக்க கரம் செயல்பட வேண்டும். எங்களை துரத்தும் கடன் தொல்லைகளில் இருந்தும் அவமானங்களில் இருந்தும் நிந்தனைகளில் இருந்தும் எங்களை விடுவியும். உமது மைந்தன் இயேசுவின் ஆசீர்வாதத்தால் கடன் கொடுத்தவர்களுடன் சமாதானம் பேசி சிறந்த தீர்வுகளை நாங்கள் கண்டடைய உதவி செய்யும். நித்திய சகாய தாயே, எங்களுடைய இந்த நிதி நெருக்கடியில் இருந்து விடுதலை கிடைப்பது உறுதியென்ற முழு விசுவாசத்துடன் உம்மை போற்றுகிறோம். எங்கள் வீட்டில் நிம்மதியும் செழிப்பும் உமது அன்பின் ஆசீர்வாதமும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் சோதனைகளில் இருந்து எங்களை காக்கும் கருணையின் அன்னையே, உமது மைந்தன் இயேசுவை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து வளர்த்த அன்பு தாயே, இன்று எங்கள் குழந்தைகள் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளையும் பயங்களையும் சந்தேகங்களையும் நீரே ஏற்றுக்கொள்வீராக. அன்னையே, எங்கள் குழந்தைகள் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் நல்ல முறையில் வளர உமது அருளை பொழிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை எடுக்கவும் உமது வார்த்தையின்படி வாழவும் அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளித்தருளும். தாயே, இந்த உலகில் இன்று இளம் வயதினரை சோதிக்கும் பல்வேறு தீய வழிகள் உண்டு. உமது பரிந்துரையின் வல்லமையால் எங்கள் குழந்தைகள் போதை பழக்கம், குடி பழக்கம் போன்ற எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் இருக்க அவர்களுக்கு தன்னடக்கம் மற்றும்
ஆழ்ந்த மன உறுதியை தந்தருளும். தீய நண்பர்களிடம் இருந்தும் உலகத்தின் கவர்ச்சிகளில் இருந்தும் பாவமான வழிகளில் இருந்தும் அவர்களை விலக்கி காத்து கொள்ளும். கோபத்தாலோ வெறுப்பாலோ தங்கள் வார்த்தைகளாலோ செயல்களாலோ பிறரை துன்புறுத்தாதபடிக்கு அவர்களின் உள்ளங்களில் அன்பையும் இரக்கத்தையும் நிரப்பும். அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக வாழவும் நீதி, உண்மை, அன்பு மற்றும் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை வாழவும் உமது அருளை பொழியும். நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், உயர்ந்த லட்சியங்கள் ஆகியவற்றை அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையாக பற்றி கொள்ளும்படி வழி நடத்தும். நித்திய சகாய தாயே, எங்கள் குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்றருளும். அவர்கள் உமது ஆசீர்வாதத்தால் உயர்ந்து உமது மைந்தன் இயேசுவுக்கு புகழ் சேர்க்கும் உன்னத மனிதர்களாக வாழ இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும். சகாய மாதாவே, எங்கள் வாழ்வின் அனைத்து பெரிய சிறிய தேவைகளுக்கும் நீர் நித்திய சகாயம் செய்பவர் என்ற உறுதியான விசுவாசத்துடன் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். உமது தெய்வீக பரிந்துரையால் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்வில் கிடைப்பது உறுதியென்ற நம்பிக்கையோடு உமது அன்பில் எங்களை மூடி மறைத்து சமாதானத்துடன் வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். குடும்பங்களை சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம். அன்பின் தூய அன்னையே, உம்மை நம்பினவர்க்கு உதவி செய்ய நீர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டீர். நாங்கள் உம்மை எங்கள் அன்னையாகவும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொண்டோம். எல்லாவித எங்கள் குடும்பங்களை துன்பங்களில் இருந்தும் நெருப்பு, சண்டை, சச்சரவு, இடி, மின்னல், காற்று, பூகம்பம், கொள்ளை கூட்டத்தினர் இவர்களிடம் இருந்தும் காப்பாற்றும். எங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரையும் விபத்துகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி உமது திருக்கரங்களால் பாதுகாத்தருளும். எங்களை உமது உடைமையாக்கியருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து காப்பாற்றும். சகாய தாயே, எங்கள் குடும்பத்தை உமக்கு கையளிக்கின்றோம். எங்களுக்காக உமது திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். சதா சகாய மாதா நவநாள் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாத தண்டையில் இருக்கும் நீச பாவியான என்னை உற்று நோக்கியருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமென எல்லோராலும் அழைக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசுநாதரின் சிநேகத்திற்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும். சதா காலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த நீச பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன். நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை சர்வேஸ்வரன் தமது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன். உம்மிடம் நான் சரணடையாததினால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவைகளில் நீசத்தனமாய் பாவ சோதனைகளில் விழுந்திருக்கிறேன். ஆனால் உமது உதவியினால் நான் வெற்றி அடைவேன் என்று எனக்கு தெரியும். என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும், அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேருமோ என்றும் அஞ்சுகிறேன். ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்கு பெற்று தரும்படி உம்மை வேண்டி எனக்கு தெரிந்த முறையிலும் என்னால் என்ற அளவிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதாவது, நரகம் என்னும் போர் பொருதும் பொழுது உம்மிடம் நான் சரண் புகவும். ஓ மரியாயே, எனக்கு உதவி செய்யும். சதா சகாய மாதாவே, எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விடாதேயும் என்று உம்மை நோக்கி சொல்லவும் கிருபை செய்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியாயே, கஸ்தி படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும். மனத்திடன் இல்லாதவர்களுக்கு உறுதியாயிருந்து உதவி புரிந்தருளும். அழுகிறவர்களை மகிழ செய்தருளும். பொது ஜனத்துக்காக மன்றாடியருளும். குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும். கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த சந்நியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசியருளும். உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணர செய்தருளும். ஓ மாதாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறீர். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது மாதாவாகிய மரியாவை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள சித்தமானீரே. அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரட்சணியத்தின் பலனை சதா காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க கிருபை செய்யும்படி
தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வேஸ்வரா, ஆமீன். பரிசுத்த பாப்பரசருக்காக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு ஜெபம். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாவின் புனித மாசில்லாத உற்பவம் சுதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உமது உற்பவத்தில் மாசில்லாதவளாயிருக்கிற கன்னி மரியாயே, உமது திருக்குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, தேவரின் மாசில்லாத கன்னிகையின் திரு உற்பவத்திலே உம்முடைய திரு சுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி அருளினீரே. எங்கள் ஆண்டவருடைய திரு மரணத்தை முன்னிட்டு அவர் திரு தாயாரை சகல பாவ அசுத்தங்களிலும் நின்று காத்த தேவரீரிடத்தில் வந்து சேர தயை பண்ணியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திருநாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே.
நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்திற்கு உள்ளாவேனாகில் அதனின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. தீவிர பக்தி உருக்கம் இல்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாயிருக்கும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னுடைய சுபாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ என் தேவ தாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமுமாகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனு குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவை உமது ஏக மகனுக்கு தாயாராக்க திருவுள்ளமானீரே. இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இடைவிடாத சகாய தாயின் பாதங்களில் உங்கள் பாரங்களை இறக்கி வைத்து இன்று நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறீர்கள். மனித வாழ்க்கையில் நாம் தினம் தினம் அனுபவிக்கும் பாடுகள் மிக கடினமானதுதான். சுகமில்லாத உடலும் தீராத கடனும் ஏங்கும் மனமும் வேதனை தரக்கூடியவைதான். ஆனால் இவற்றுக்கு மத்தியில் நம்மை தாங்கும் ஒரு கரம் உண்டு. நம்மை தேற்றும் இறைவன் ஒருவன் உண்டு. அவருடைய தாய் சகாய மாதா நம்முடன் இருக்கின்றாள். நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிய குழந்தை பாக்கியம், நிதி விடுதலை, ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு, இவை அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியோடு தினமும் ஜெபியுங்கள். முதலில் இந்த வாழ்க்கையை அதில் இருக்கும் சிறிய ஆசீர்வாதங்களையும் கூட எண்ணி அனுதினமும் நன்றி கூறுவோம். இரண்டாவதாக, உங்கள் வேதனைகளோடு இந்த ஜெபத்தை முடித்து விடாதீர்கள். நம்முடைய இந்த வேதனைகளை விடவும் கொடிய வேதனையை அனுபவித்து வரும் ஆதரவற்ற, நம்பிக்கை இழந்த பிற மக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அதுவே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். அன்னை மரியா,
உங்களை சுமந்து இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சகாயம் செய்வார். இறைவனின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.